இந்த ஜனாதிபதி தேர்தல் எமது நாட்டின் பல பல திருப்பங்களை ஏற்படுத்திய ஒரு தேர்தல் என்று கூற வேண்டும். அரசாங்கத்தில் வெட் வரி முழுமையாக நீக்கப்படும் என அறிவித்திருந்தார் என தெரிவிக்கப்பட்டு ஒரு பரவலாகவே இது பகிரப்பட்டது என்றே கூற முடியும். ஜனாதிபதி வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாட்டை விட்டு சிலர் தப்பிச் சென்றதாக பரவும் தகவல்கள் தொடர்பில் நாம் அறிக்கையில் சேர்ந்தோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றியால் கண்கலங்கி அவரது தந்தை என்று தெரிவிக்கப்பட்ட ஒரு காணொளி வைரலாகவே சமூக ஊடகங்களில் பரவி இருந்ததை நாம் காணக்கூடியதாக இருந்தது. முந்திரி கொள்வனவிற்காக 4 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக ஒரு தகவல், ஒரு காணொளி ஒன்று வைரலாக பரவியது. வணக்கம். வணக்கத்திற்கும் இந்த புது வருடமானது அனைவருக்கும் சுபிட்சமான ஆண்டாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. 2025ஆம் ஆண்டு காலடி எடுத்து வைத்துள்ளோம். அதற்கு முதல் நாம் கடந்து வந்த ஆண்டை மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் கடந்து வந்த ஆண்டை நாம் மறந்துவிடக்கூடாது. சமூக வலைத்தளம் என்பது எவ்வாறான பதிவுகளையும் எம்மால் இட முடியும் என்று இலவசமாக எங்களுக்கு கிடைத்துள்ள ஒரு விளம்பர பலகை என்றே கூற வேண்டும். அந்த வகையில் இந்த சமூக வலைத்தளங்களூடாக பல போலியான, திரிபுபடுத்தப்பட்ட மற்றும் AI தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்திய பல தகவல்கள் மக்களை திசை திருப்பும் நோக்கில் வெளியாகி கொண்டே இருக்கின்றது. அவற்றின் உண்மைத்தன்மையை கண்டறியும் நோக்கில் அவற்றின் உண்மைத்தன்மையை கண்டறிந்து உங்களுக்கு அறிக்கையிடுவது எமது பிரதான காரியமாகவும் அமைந்துள்ளது. தேர்தல் ஆண்டு என்று கூறும் போது 2024 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. இந்த ஜனாதிபதி தேர்தல் எமது நாட்டின் பல திருப்பங்களை ஏற்படுத்திய ஒரு தேர்தல் என்று கூற வேண்டும். இருப்பினும் அந்த தேர்தலோடு ஒப்பிடும் போது பல போலியான மற்றும் திருப்புப்படுத்தப்பட்ட தகவல்களும் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் வந்தமையை நாம் காணக்கூடியதாக இருந்தது. நீங்களும் அவற்றை பகிர்ந்திருக்கவும் கூடும். முதலில் நாம் இந்த கருத்து கணிப்புகள் என்ற அடிப்படையில் பார்க்கலாம். கருத்து கணிப்புகள் என்று வரும்போது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், அதாவது தேர்தலோடு தொடர்புடைய தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் தேர்தல் திகதி தொடர்பிலும் பல சர்ச்சைகள் எழுந்த வண்ணமே இருந்தது. அதனோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது தேர்தல் கால கருத்து கணிப்புகளும் ஒன்றாக இருந்தது. ஜனாதிபதி தேர்தல் குறித்து பார்க்கையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அந்த வகையில் இது தொடர்பில் நாம் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு இது ஐரோப்பிய ஒன்றியத்தினால் இவ்வாறான ஒரு கருத்து கணிப்பு இடம்பெற்றதா என்பது தொடர்பில் நாம் ஆராய்ந்து பார்த்த போது இவ்வாறான எந்த ஒரு கருத்து கணிப்புகளையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கவில்லை என்பது எமக்கு உறுதியானது. இந்த பிரதான வேட்பாளர்களில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க தொடர்பிலும் பல தகவல்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகிய வண்ணமே இருந்தது. அந்த வகையில் நாம் பார்க்கும் போது ரணில் ஜனாதிபதியானால் நானே பிரதமர் என்று ரவி கருணாநாயக்க தெரிவித்ததாகவும் ஒரு செய்தி பரவலாக வந்திருந்தது. இது தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது இது ஒரு பத்திரிகை செய்தியாகவே திரிபுபடுத்தப்பட்டு எடிட் செய்யப்பட்டு சமூக ஊடகங்களில் வெளியாகி இருந்தது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால் தேர்தல் பிரச்சார மேடைகளில் அரசாங்கத்தில் வெட் வரி முழுமையாக நீக்கப்படும் என அறிவித்திருந்தார் என தெரிவிக்கப்பட்டு ஒரு பரவலாகவே இது பகிரப்பட்டது என்றே கூற முடியும். சாதாரணமாக நாம் யோசித்து பார்த்தால் ஒரு அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கு வெட் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒன்றாகவே கருதப்படுகின்றது. ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த ஒருவர் ஒரு தேர்தல் பிரசார மேடையில் கூறியிருப்பாரா என்பதனை நாம் முதலில் ஒரு தகவல் நமது சமூக வலைத்தளங்கள் ஊடாக ஒரு பதிவுகள் மூலம் வரும் பட்சத்தில் அதனை நாம் முதலில் ஆராய வேண்டும். அதாவது உத்தியோகபூர்வமான சில பக்கங்கள் இருக்கிறது, அதாவது உத்தியோகபூர்வ இணையதளங்கள் இருக்கிறது, பிரதான ஊடகங்கள் இருக்கிறது. இது போன்ற ஒரு பிரபல்யமான ஒரு வாக்குறுதியை ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் முன்வைக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக ஒரு பிரதான ஊடகங்களில் வெளியாகி இருக்கும். அதனைத் தொடர்ந்து இவ்வாறான தேர்தல் பிரச்சாரம் விஞ்ஞாபனத்தின் ஒன்றாக பிணைந்த பல்வேறு விதமான போலி தகவல்கள் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததனை நம்மால் அவதானிக்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டது. அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் 8வது பணக்காரர் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பிலும் நாம் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். இதன் போது இது ஒரு போலியான தகவல், முற்றிலும் போலியான தகவல் என்பதனை அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் போது அதுவும் போலி தகவல் என்ற அடிப்படையிலான ஆய்வு கட்டுரைகள் எமது இணையதளத்திற்கு செல்லும் பட்சத்தில் அது தொடர்பான ஆய்வு கட்டுரைகளூடாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
மற்றது முக்கியமான ஒரு விடயமாக நாம் கருத வேண்டியது ஒன்றுதான் தேர்தல் காலங்களில் இந்த தேர்தல் முடிவுகள். அதாவது தபால் மூல வாக்களிப்பு செப்டம்பர் 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தபால் மூல வாக்களிப்பு என்பது முன்கூட்டியே நடைபெற்ற ஒன்றாகவே இருக்கும். அப்போது இந்த தபால் மூல வாக்களிப்புகளின் அதாவது தபால் மூல வாக்களிப்பு தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்டதாக, தேர்தல் முடிவுகள் இதுதான், இந்த கட்சி பெற்றுள்ள வாக்குகள் இவ்வாறு போலியான தகவல்கள் வெகு பரவலாகவே சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வந்ததனை நாம் அவதானித்திருந்தோம். இது தொடர்பிலும் நாம் ஆய்வொன்றை மேற்கொண்டிருந்தோம். ஆய்வொன்றை மேற்கொள்வதன் மூலமாக தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் வெளியானது. இதில் என்பிபி அதாவது என்பிபி கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அன்றகுமார திசாநாயக்க முன்னிலை வகித்தார் என அந்த காலத்தில் பரவலாக பேசப்பட்டது. இருப்பினும் அவ்வாறான தகவல்கள், அதாவது அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த தேர்தல் முடிவுகள் முன்னுக்கு பின் முரணானவை, போலியானவை என்பதனையும் நாம் உறுதிப்படுத்தி அது தொடர்பிலும் நாம் அறிக்கையிட்டிருந்தோம். தேர்தலுக்கு பின்னர் பல போலியான திரிபுபடுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருந்தமையும் சமூக ஊடகங்களிலூடாக வெளியாகி இருந்தமை எம்மால் காண முடிந்தது. அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாட்டை விட்டு சிலர் தப்பிச் சென்றதாக பரவும் தகவல்கள் தொடர்பில் நாம் அறிக்கையிட்டிருந்தோம். நாமல் ராஜபக்ஷ அவர்களின் மனைவி மற்றும் ஈராஜ், பாத்திய சந்தோஷ் உள்ளிட்டோர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறினார்கள் என்று பல வெகுவாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வந்தது. இது தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இது முற்றிலும் போலியான தகவல் எனவும், இது அவருடைய மனைவி இன்னும் அவருடன் தான் இலங்கையில் உள்ளார் என்ற உறுதிப்படுத்தலையும் அவர் எமக்கு வழங்கியிருந்தார். மற்றும் இந்த இசைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள் தேர்தல் காலங்களில் பிரச்சார நடவடிக்கைகளில் அதிகளவில் பங்கு பற்றியிருந்தார்கள் என்பதன் அடிப்படையில் ஒவ்வொரு சில கட்சியின் ஆதரவாளர்களினால் இவ்வாறான போலியான தகவல்கள் பகிரப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் ஈராஜ் மற்றும் பாத்திய சந்தோஷ் ஆகியோர் ஜப்பானில் நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த விடயம் திரிப்புப்படுத்தப்பட்டு அவர்கள் நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டதாக, அதாவது தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்னர் நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டதாகவும் மக்களை திசை திருப்பும் நோக்கில் இவ்வாறான பல தகவல்கள் வெளியாகியிருந்தன. அது தொடர்பிலும் நாம் அறிக்கையிட்டிருந்தோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றியால் கண்கலங்கிய அவரது தந்தை என்று தெரிவிக்கப்பட்ட ஒரு காணொளி வைரலாகவே சமூக ஊடகங்களில் பரவி இருந்ததை நாம் காணக்கூடியதாக இருந்த ஊடகங்களில் பரவியது. இது தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது தனிப்பட்ட ஒருவரின் கணக்கில் இந்த காணொளி வெளியிடப்பட்டிருந்ததனை நாம் உறுதி செய்தோம். அதனை தொடர்ந்து அவர் தனது பாட்டனாரின் காணொளியையே அவ்வாறு பதிவேற்றம் செய்திருந்தார் என்பதனையும் நாம் எமது ஆய்வுகளின் மூலம் அறிந்து கொண்டோம். இவ்வாறான போலியான தகவல்கள், இவ்வாறான காணொளிகள் வரும் பட்சத்தில் அவற்றை நீங்கள் எமது இணையதளத்திற்கு சென்று பார்வையிடுவதன் மூலம் அவற்றின் உண்மை தன்மையை உங்களுக்கு உறுதி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை தொடர்ந்து இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியை எடுத்துக்கொண்டால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வெற்றி பெற்று இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். இதன் பின்னர் இவர்கள் அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில், அதாவது அவர் தேர்தல் பிரசாரத்திற்காக தெரிவிக்கப்பட்ட அவர்களின் கருத்துக்களை எடுத்து அது சம்பந்தமாக தற்போது நடைமுறைகள் எதுவும் வெளியாகியுள்ளனவா மற்றும் அவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளார்கள் என பலவிதமான போலியான தகவல்கள் சமூக ஊடகங்களில் வெகுவாகவே பகிரப்பட்டு வந்ததனை நீங்களும் கண்டிருப்பீர்கள், நாமும் அவதானித்திருந்தோம். இருப்பினும் அது தொடர்பில் உண்மை என கருதி உங்களில் பலர் இதனை பகிர்ந்திருக்கலாம். அது தொடர்பில் நாம் பல்வேறு விதமான உண்மைத்தன்மையை கண்டறியும் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தோம். அந்த வகையில் முக்கிய மத வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பு நீக்கப்பட்டதாக தெரிவித்து சமூக ஊடகங்களில் ஒரு தகவல் பரவி வந்தது. இது தொடர்பில் நாம் ஆராய்வதற்காக பாதுகாப்பு அமைச்சிடம் தொடர்பு கொண்டு வினவிய போது நாட்டில் எப்போதும் உள்ளவாறே பாதுகாப்பு நடவடிக்கைகள் இடம்பெறுவதாகவும் அவ்வாறான எந்த ஒரு பாதுகாப்புகளும் நீக்கப்படவில்லை எனவும் அந்த செய்திகளில் அவர்கள் எமக்கு உறுதிப்படுத்தி இருந்தனர். அதனைத் தொடர்ந்து இதுவும் ஒரு போலியான தகவல், இதுவும் ஒரு திருப்புப்படுத்தப்பட்டு மக்களை திசை திருப்புவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பதிவாகவே எம்மால் காண முடிந்ததாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து ஒரு வேடிக்கையான மற்றும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக கருதப்பட வேண்டும் என்றால், ஜனாதிபதி தேர்தலில்
அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வெற்றி பெற்றதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் ஆட்சி காலத்தில் அவர்கள் உணவிற்காக, அதாவது முந்திரி கொள்வனவிற்காக 4 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக ஒரு தகவல், ஒரு காணொளி ஒன்று வைரலாக பரவியது. இது தொடர்பில் நாம் ஆராயும் பட்சத்தில் இந்த காணொளியானது அதாவது 2021ஆம் ஆண்டு துறைமுகங்கள் அதிகார சபையினால் அவர்களின் உணவிற்காக குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட ஒரு காணொளி எடிட் செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தற்போது அதனை பதிவேற்றி இது ரணில் விக்ரமசிங்க அவர்களின் காலத்தில் இடம்பெற்ற ஒன்றாக சித்தரித்து மக்களை திசை திருப்பும் செயற்பாடுகளில் இடம்பெற்றிருந்தார்கள். இதுவும் அடுத்ததாக, அதாவது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நவம்பர் 14ஆம் பொது தேர்தல் நடைபெற்றது. இந்த பொது தேர்தலை அடிப்படையாக கொண்டும் இவ்வாறான பல தகவல்கள், போலியான தகவல்கள், மக்களை திசை திருப்பும் செயற்பாடுகள் இடம்பெற்றது என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் பிள்ளையான் அவர்கள் தேர்தல் பிரசாரத்திற்காக இலவசமாக பியர் கேன்களை வழங்கியதாகவும் ஒரு புகைப்படத்துடன் ஒரு பதிவொன்று ஃபேஸ்புக் பக்கங்களில் வெகுவாக பகிரப்பட்டு வந்தது. இது தொடர்பான ஆய்வுகளை நாம் மேற்கொள்ளும் போது இது அதாவது அவரின் தேர்தல் பிரச்சார கையேடுகளை பயன்படுத்தி பியர் கேன்களில் அதனை ஒட்டி அதை ஒரு திரிபுபடுத்தி, அதாவது அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒரு குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பொய்யான பதிவாகவே இந்த இதுவும் இருந்தது, இந்த தகவலும் இருந்ததனை நாம் எமது ஆய்வுகளில் உறுதிப்படுத்தி அது தொடர்பிலும் வெளியிட்டிருந்தோம். இந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பிலும் பல தகவல்கள் வைரலாகவே சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வந்ததனை எம்மால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பௌத்த மதத்தை சார்ந்தவர் என தெரிவிக்க, அதாவது அவரது பாராளுமன்ற இணையதளத்தில் அவரின் மதம் பௌத்தம் என தெரிவிக்கப்பட்டிருந்ததாக ஒரு பதிவொன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வந்ததனை நீங்களும் அவதானித்திருந்திருப்பீர்கள். இது தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது இது பாராளுமன்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டு போலியாக தயாரிக்கப்பட்ட ஒரு பதிவாகவே காணப்பட்டது. நாம் மேற்கொண்ட ஆய்வுகளில் பாராளுமன்ற இணையதளத்தில் அது தொடர்பில் நாம் ஆராய்வுகளை மேற்கொண்ட போது அவரின் மதம் இந்து என்பதனையே அவர்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறான பல பல அதாவது இதனோடு ஒப்பிட்ட பல்வேறு விதமான போலியான செய்திகள் தொடர்பான உண்மையை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகளையும் நாம் சமர்ப்பித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் ஒரு பிரதான, அதாவது அவரின் அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் இதனை மக்கள் மத்தியில் தவறான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பல போலியான தகவல்களும் அந்த காலகட்டங்களில் அதாவது பொது தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் இந்த நாட்டின் ஆட்சியை அமைத்து வருகின்றது. அதனுடன் தொடர்புடைய பல போலியான தகவல்கள் பகிரப்பட்டு வந்தது. அதில் முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த கலாநிதி பட்டம். அதாவது சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து அவர் பதவி விலகினார். இதனை தொடர்ந்து அவரின், அதாவது தற்போதைய புதிய அரசாங்கத்தின் கீழ் உள்ள அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்கள் கலாநிதி பட்டம் பெற்றவர்களாகவே இருந்தனர். அவர்களின் கலாநிதி பட்டங்கள் தொடர்பிலும் போலியான தகவல்கள் பிரசுரிக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பில் நாம் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்களின் கலாநிதி பட்டம் தொடர்பிலும் ஒரு சர்ச்சையான கருத்து சமூக ஊடகங்களில் எழுந்த வண்ணமே இருந்தது. அவர், அதாவது எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் அவர் கலாநிதி பட்டம் பெறவில்லை எனவும் அவர் 3 மாதங்கள் ஒரு பயிற்சி திட்டத்தையே மேற்கொண்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது அவ்வாறு இல்லை எனவும் அவரின் கலாநிதி பட்டத்திற்காக அவர் சமர்ப்பித்த ஆய்வு கட்டுரைகள், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் என்பன எமக்கு கிடைக்கப்பெற்றன. இது தொடர்பில் நாம் மேற்கொண்ட ஆய்வில் அவர் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்றவர் என்பதனையும் நாம் உறுதிப்படுத்தி இருந்தோம். இது தொடர்பான ஆய்வு கட்டுரைகளையும் நீங்கள் எமது இணையதளத்தில் பார்வையிடக்கூடியதாக இருந்திருக்கும். அதனைத் தொடர்ந்து ரணில் அவர்கள் பெற்ற கலாநிதி பட்டம் தொடர்பிலும் சர்ச்சைகள் எழுந்தன. அது தொடர்பான ஆய்வுகளையும் நாம் மேற்கொண்டிருந்தமே குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே அமைகின்றது. இவ்வாறான பல செய்திகள், அதாவது அதனை தொடர்ந்து மாவீரர் தினம்
அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த மாவீரர் தினம் சம்பந்தமான பல்வேறு போலியான காணொளிகள், போலியான புகைப்படங்கள் வெளியாகிய வண்ணமே இருந்தது. அதாவது வெளிநாடுகளில் இடம்பெற்ற மாவீரர் தின நிகழ்வுகளை இலங்கையில் இடம்பெற்றதாக சித்தரித்து அதனை திரும்பிப்படுத்தி இந்த நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்தும் நோக்கில் பல போலியான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டன. அது தொடர்பில் நாம் பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை மேற்கொண்டிருந்தோம், ஆராய்ந்திருந்தோம். எனவே நாம் கூறுவது ஒரே ஒரு விடயம் தான். சமூக வலைத்தளங்களில் பல்வேறு போலியான திரிபுபடுத்தப்பட்ட தகவல்கள் உலாவி வருகின்றது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. நாம் ஒரு தகவலை பார்த்தவுடன், ஒரு பதிவை கண்டவுடன் உடனடியாக ஷேர் செய்வதை நிறுத்திவிட்டு அதன் உண்மைத்தன்மையை முதலில் ஆராய வேண்டும் என்பதனை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இது உண்மையான ஒரு செய்தியா? இதனை எவ்வாறு ஆராய்வது? அதாவது ஒரு திணைக்களங்கள் சார்ந்த, ஒரு அமைச்சு சார்ந்த ஒரு விடயம் என்றால் நீங்கள் அவர்களின் உத்தியோகபூர்வ இணையதளங்கள், ஃபேஸ்புக் பக்கங்களுக்கு சென்று அது தொடர்பில் ஆராயலாம். ஒரு அரசாங்கத்தில் ஒரு திட்டங்கள் எதுவும், அதாவது அரசாங்கத்தினால் ஒரு சட்டம் அமுலாக்கப்பட்டிருப்பது தொடர்பில் புதிய போலியான தகவல்கள் வரும் பட்சத்தில் அது தொடர்பில் பிரதான ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கும் மற்றும் அது தொடர்பான வர்த்தமானிகள் கண்டிப்பாக அரசாங்கத்தின் மூலம் வெளியிடப்பட்டிருக்கும். அவற்றை ஆராய்வதன் மூலம் இது போலியான தகவலா இல்லையா என்பதனை உங்களால் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் நீங்கள் இந்த சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் போலியான தகவல்கள் தொடர்பில் உங்களுக்கான தெளிவினை பெற்றுக்கொள்ள விரும்பும் பட்சத்தில் எமது ஃபேக்ட் கிரசன்ட் ஸ்ரீலங்கா என்ற இணையதளத்தின் ஊடாக இது தொடர்பான உண்மையான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமன்றி எமது வாட்ஸ்அப் சேனல் மற்றும் யூடியூப் தளங்களுக்கு சென்று நீங்கள் இது தொடர்பான காணொளிகள் மற்றும் இது தொடர்பான ஆய்வு கட்டுரைகளையும் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். இவ்வாறான பல ஆய்வுகள், அதாவது போலியான தகவல்கள் தொடர்பில் நாம் செய்த ஆய்வுகள் தொடர்பில் உங்களுக்கு அறிக்கையிட காத்திருக்கின்றோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.